எக்காலத்திற்கும் இறை வார்த்தை உங்கள் இதயத்தில் பதிக்கப்படட்டும். உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் இறை வார்த்தை பதிக்கப்பட்டு இருக்கட்டும். அப்பொழுது பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழலாம். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என்று சொல்லி வீதியில் வீசி எறிய வல்லமை கிடைக்கும். வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்ல வல்லமை கிடைக்கும். இறுதியில் நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இவ்வளவு மேலான இறை வார்த்தையை உங்களுக்கு உணவாக கொள்ளுங்கள். வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். இவ்வளவு மேலான வார்த்தையை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள்